இருக்கிறார். எப்படி இந்த காரியத்தை நான் உங்களுக்கு மத்தியில் சொல்லுகிறேன் என்றால், இன்றைய வார்த்தை நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்? விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் காலம் சமீபமா இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கும் விசுவாசத்துக்கும் என்ன ஒரு உறவு இருக்குன்னு பார்க்கணும் என்றால், காலம் சமீபமா இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று அதுக்கு அர்த்தம் நம்ம நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னல்களுக்குள்ளாய், துன்பத்துக்குள்ளாய் நம்ம தேவனுக்கு ஒரு என்ன பண்ண போறோம்? அவர் வருகைக்கு போகிறதுக்காக ஒரு கடும் போராட்டத்தை போராட நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தப்படுவர்களா இருக்க போகிறோம். ஏனால் தேவனுடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பைபிள் என்ன சொல்லுகிறதோ, பைபிளுடைய வசனங்கள் என்ன சொல்லுது, வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ, அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கும் போது நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம தேவனாய் கர்த்தர் நம்மளை எப்படி மாற்ற போறார், எப்படி வைக்க போறார் என்றால், நம்மளை புடமிடப்படுவர்களாய், எப்படின்னா நம்ம சோதிக்கப்படுவர்களாய். ஏன்னா சோதனை எவ்வளவு கூட நம்ம வாழ்க்கையில வருகிறது. ஒரு சோதனை நம்ம தேவனுடைய பிள்ளையா இருந்த நம்ம வாழ்க்கையில சோதனை எப்படி வருகிறது, அப்படிப்பட்டதான ஒரு ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம கையில் தேவனாக கர்த்தர் கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார்.